வணக்கம் மக்களை, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று ஞாயிற்றுக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் ஆடி கிருத்திகை வேற. திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப 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 அதிகமாக இருக்காங்க மக்களே. இன்னைக்கு காலையில் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாம வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்தீங்கன்னா 7:30 8 மணிக்குள்ள எடுத்தோம். நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுற்றி இருந்த பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சது 2 லட்சம் பக்தர்களாவது இருப்பாங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இன்னைக்கு பொது தரிசன வரிசை மற்றும் 100 ரூபா தரிசன வரிசை 2 தரிசன வரிசையிலுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு குறைஞ்சது 6 மணி நேரமாவது ஆகும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் கம்மியா இருக்குமான்னு கேட்பீங்க. அதாவது மூத்த குடிமக்கள் சொல்றதுக்கு இன்னைக்கு மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலுமே குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடியது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கும்? சண்முக விலாசம் பக்கத்துல இருக்கும். நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் தான் சண்முக விலாசம். சண்முக விலாசத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கந்தசஷ்டி மண்டபத்துல இருந்து தான் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 100 ரூபா தரிசன வரிசை புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள பொது